நாங்கெல்லாம் கல்லு பதிச்சிருக்கோம். கல்லு தானா பதிச்சிருக்காங்க, கம்மியானது கீழே போட்டா உடஞ்சிரும். இப்ப கையில இருக்கிற இந்த இவங்க இவ்வளவு செலவழிச்சு குழாய் போட்டாங்க, இந்த உடஞ்சு போச்சு. கையில வச்சு காட்டு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு இப்ப திரும்ப இப்ப அந்த நோண்டி பைப் போடணும். மணக்குழப்ப வேற வேற இதுல போட்டு இங்க தண்ணி அங்க வரைக்கும் போயிடுச்சு. அப்ப கல்லு வந்து வெயிட்னஸ் இல்லாதனாலதான் இருக்குல்ல. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நாங்க என்ன கல்லு வாங்காதவங்களா? தரமில்லாத கல்லு எங்கேயோ சரி பதிச்சாங்க, அதை நல்லபடியா பதிச்சுங்க. என்ன சொல்றேன், 7 ரூபா செலவழிக்கிறீங்க, 3 ரூபாயில மிச்சப்படுத்தி அந்த 7 ரூபாய் வேஸ்ட் ஆகுது. அவ்வளவு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. நீங்களே பாருங்க சார், வாராங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை வந்து ஒரு இன்ஜினியர் பார்த்துருக்காங்கன்னா அதை எப்படி அவங்க கரெக்ட் பண்ணிட்டு போக முடியும்? இன்ஜினியர் அவருக்கு ஒரு சூப்பர்வைசர், அவருக்கு மேல ஒருத்தர், அதுக்கு மேல ஒரு மேடம். ஒருத்தங்க கரெக்டா தானே சார் அடுத்தவங்க வேலை பார்ப்பாங்க கீழே இருக்கிறவங்க. அந்த மேடம் கல்லுமே சரியா பதிக்கல சார். இங்க பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா போக போக சுருங்கி தான் இருக்கா, வச்சு வீதியை காணும். இங்க பாருங்க, இங்க எங்க அவ்வளவு அகல இருக்கு. சரி, இதுக்கு அப்புறம் வந்து அங்க போவே முடியாது. ஒரு ஆட்டோ இதோட சரி ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதையும் மீறி 2200 ரூபா வாங்கினாங்க. அதையும் நாங்க கெட்டிட்டோம். கெட்டி இன்ன வரைக்கும் தண்ணி ஒரு குழாய் போட்டு 2 வருஷம் இந்த இருக்கு பாருங்க குழாய். என் பேர் பூமதி. நான் பாளையம்பட்டி பஞ்சாயத்துல, அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி பஞ்சாயத்து கிராமத்துல, இங்க புளியம்பட்டி காலனியில கப்பல் வீட்டுக்கு பின்னாடி குடியிருக்கோம். எங்க தெருவுக்குன்னு வாய்க்கால் வசதி, இந்த ரோடு வசதி எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. இப்பதான் இவங்க ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு 15 நாள் தான் ஆகுது. அந்த ரோடும் நல்லாவே இல்லை. ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளமா இருக்கு. அந்த வாய்க்கால் சரி பண்ணவே இல்லை, தண்ணியே போகல. இப்ப ரோடு போட்டதுக்கு அப்புறம் வாய்க்கால் தண்ணி சுத்தமா போகல. அங்கங்க அப்படியே தான் நிக்குது. எங்களுக்கு குடிநீருக்கும் வசதிக்கும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பணம் கட்டி நாங்க ஒரு டேப்பு கொடுத்தாங்க, நான் வாங்கினோம், 3000 ரூபாய் கொடுத்தோம். அதுல 2800 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 800 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அந்த குழாயில இன்னும் தண்ணியே வரல. அந்த குழாயும் சரி பண்ண மாதிரி தெரியல. பஞ்சாயத்து குழான ஒண்ணு தெருவுல ஒரு குழா இருக்கு, அந்த குழாயிலையும் தண்ணியே வரல. குடி தண்ணீர் நாங்க டெய்லி 12 ரூபாய் கொடுத்துதான் வாங்குறோம். குடிக்கிறதுக்கும் சரி, எங்களுக்கு பிளக்கத்துக்கும் சரி காசு கொடுத்துதான் தண்ணி வாங்குறோம். எங்களுக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டியுமே கிடையாது. என்ன கேட்டாலும் யார்கிட்ட போய் கேட்கணும் எங்களுக்கே தெரியல. பஞ்சாயத்துல கேட்டா அங்க கேளுங்க, இங்க கேளுங்க, யூனியன்ல போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. நாங்க யார்கிட்ட போய் நிக்கிறது? எங்களுக்கு தண்ணிக்கு இந்த ரோடு வசதி, இந்த சாக்கடை, நீங்க வேணும்னா போய் சொல்றோம்னா நீங்க டைரக்டா வந்து பாருங்க. ஏரியாக்குள்ள வந்து நீங்க எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு அடுத்தது எங்களை பேசுங்க. நாங்க என்னன்னாலும் செய்யறோம். இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது? இந்த பணம் கட்டினேன்னு சொன்னீங்களே, பஞ்சாயத்து குழாய்க்கா ஜல்ஜீவன் திட்டத்துக்குள்ளாய்க்கா? ஜல்ஜீவன் திட்டத்துக்கு தான் பணம் கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம். எவ்வளவு கொடுத்தீங்க? 3000 ரூபாய் கொடுத்தோம். 3000 ரூபாயில மிச்சம் எல்லாரும் அப்புறம் போஸ்டர் அடிச்சு ரோடுகள்ல எல்லாம் ஒட்டி இருந்தாங்க. அந்த ரோட்ல ஒட்டுனதுக்கு அப்புறம் மிச்சம் 800 ரூபாய் கூட்டு கொடுத்தாங்க. அதோட அவ்வளவுதான். தண்ணி இன்னும் வரவே இல்லை. 1 வருஷம் ஆச்சு. நாங்க பணம் கட்டி 1 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் தண்ணி வந்ததே இல்லை. குழாய பார்த்துட்டு இருக்கோம். ரோடு என்னமோ கடனை கழிச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்கங்க பள்ளமா இருக்கு. இவங்க வந்தாங்க, ஒரு அம்மா கார்ல வந்து, தமிழ்நாடு அரசு கார்ல வந்து இறங்குனாங்க. அவங்க வந்தாங்க, அவங்க கூட ஒரு 10 பேர் சார்கள்லாம் வந்தாங்க. வந்த உடனே அந்த அம்மா என்ன கேட்டாங்க, நீங்க இந்த தெருவுல இருக்கீங்களானா? ஆமா இருக்கோன்னு சொன்னோம். அப்ப சொல்லும் போது எப்படிமா இருக்கு ரோடு அப்படின்னாங்க. மேம் நீங்க வந்து பாருங்க, சாக்கடையெல்லாம் இடிச்சுட்டு போயிட்டாங்க. லாரி வந்துச்சு, அப்படியே டோட்டலா இடிச்சுட்டு போயிட்டாங்க மேம்னு அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து காமிச்சேன். அந்த மேம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல. வந்தாங்க, எழுதுனாங்க, போயிட்டாங்க. அவ்வளவுதான். எதுவுமே பண்ணல. திரும்ப தெருக்குள்ள யாருமே வரல. அப்படியேதான் கிடக்கு. அங்கங்க போட்ட மணிக்கு அப்படியேதான் கிடக்கு. ஆமா, இன்ஜினியரோட வந்து சார் அந்த அம்மா அளக்க சொன்னாங்க. கூட வந்த மேம் வந்து அளக்க சொன்னாங்க. அப்ப சாக்கடையே கட்டல. அந்த பழைய சாக்கடையில டேப்பை வச்சு அளந்து நாங்க 7 இன்ச்சுக்கு இந்த இருக்கு மேடம் அப்படின்னா காட்டுறாங்க. ஆனா சாக்கடை போடவே இல்லை. சாக்கடை கட்டி ஒரு 7 வருஷம் இருக்கும். அந்த பழைய சாக்கடையிலேயே பெயிண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வாஷ் பண்ணி, ஒயிட் வாஷ் பண்ணி அவங்க புதுசு மாதிரி இந்த டேப்புக்கு, இந்த கல்லு ஊட்டினதுக்கும் அதை டேப்பரா போட்டு காமிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவும் அதை நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் அப்பவும் சொல்றேன், மேம் சாக்கடை கட்டி 7 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஜினியர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் இந்த ட்ரைனேஜ் கட்டாம இப்படி கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுல, இல்ல மேம் கலெக்டர் ஆபீஸ்ல எங்களுக்கு அதுக்கு ஜங்ஷன் ஆகலைன்னு அந்த ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தவங்க வந்து அப்படி சொன்னாங்க, இப்படி எங்களுக்கு அது ஜங்ஷன் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க போயிட்டாங்க, கார்லயே போயிட்டாங்க.
என் பேர் சண்முகசுந்தரி, இங்கதான் குடியிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு. இந்த ரோடுக்கு இதுக்கு இது பண்ணி போட்டு வராங்களே இதாயிட்டு. அதை வந்து இப்ப மேலதிகாரி பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை மறுபடியும் அது அப்படியே போயிடும். முக்காவாசி செலவழிச்சிருக்கோம், அதுல காவாசி செலவழிச்சு அது வருஷ கணக்குக்கு இருக்கும். அப்ப அந்த முக்காவாசி வேஸ்ட் தான் ஆகுது. கரெக்டா நான் சொல்றது? இங்க பாருங்க, இத வந்து நான் எங்க கான்ட்ராக்ட்லன்னு சொல்றாங்க. அப்புறம் டிங்கு வருது, அது ஒரு வீட்டுக்குள்ள பொம்பளை ஆள் முளைஞ்சு பாக்குறாங்க ஏதோ தண்ணி வச்சிருக்குதுன்ட்டு. இதெல்லாம் கட்டணுமா இல்லையா சார்? நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? எல்லாரும் சொல்லி அழுது போயிட்டோம். எப்படியோ ரோடு வந்துச்சு, யாரோ மூலியமா வந்துச்சு, சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதை சரி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. நானும் இதே வீதியில தான் குடியிருக்கேன். இங்க வீட்டுல பைப் போட்டு 15 நாள் கூட ஆகல. ரோடு போட முன்னாடி பைப் பதிச்சு எல்லாம் போட சொன்னாங்க. பைப் பதிச்சோம். பைப் இருக்கும்போது நல்லா இருந்தது. இப்ப கல்லு பதிச்சு உள்ள உடஞ்சிருக்கு. எப்படி உடஞ்சதுனே தெரியல. ஏதோ பாறை ஏறி இறங்கினாலும் உடஞ்சிருச்சு பைப்பு. எந்த தண்ணி கழிவு தண்ணி, பைப் தண்ணி, வீட்டுல பழங்குற தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. ரோட்டு மேலேயே வருது. பக்கத்து வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு ரோடு போட்டு நல்ல ரோட போடாம பைப்பு உடையிற அளவுக்கு ரோடு போட்டா நம்ம எப்படி இது பண்ண முடியும்? இதை நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும். நீங்க இதை சரி பண்ணி கொடுக்கணும், உங்க பொறுப்பு தான். இப்படி தண்ணி மேலே போச்சுன்னா அடுத்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப ஆவலாக சொல்றாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே நேரில் வந்து பாருங்க. இந்த குறை தப்பா இருக்கு சொல்லியிருந்தா நீங்களே பாருங்க. நீங்களே நேராக வந்து இதை சரி பண்ணி கொடுங்க. இல்லை என்ன செய்யறதுன்னு நீங்களே ஐடியா கொடுங்க. ஏதாவது பண்ணி தான் ஆகணும். வீட்டில் பழங்க தண்ணி போற ரோட்டு மேலே வருது. இப்போ மண் தரையா இருக்கும்போது மண்ணில் இருந்துச்சு. இப்போ கல் பதிச்சுமே மேலே கூடி வருது. பக்கத்து வீட்டில் குடியிருக்க முடியல. அவங்க ஆவலாக சொல்றாங்க. நீங்களே நேரம் வந்து சரி பண்ணி கொடுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.